ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோங்க. இங்கே வந்து எப்போவுமே சனிக்கிழமை தான் மார்க்கெட் போட்டிருப்பாங்களா. சனிக்கிழமை மார்க்கெட் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் உள்ளே போனோன்னே பாப்பாவுக்கு தான் அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துட்டா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் போய் வாங்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு வந்து இந்த வாரம் ட்ரம்ஸ் தான் கேட்டிருந்தா. வாரம் ஒவ்வொன்று வாங்கிக்குவா. இப்போ வந்து ட்ரம்ஸ் கேட்டதுனால அவளுக்கு ஒரு ட்ரம்ஸ் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்குவோம். ஏன்னா அது வாங்கி கொடுத்துட்டா கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெஜிடபிள்ஸ் வாங்க போயாச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கல. ஏன்னா மழை வந்துட்டுருக்குங்களா இந்த சைடெல்லாம். கோயம்புத்தூர் சைடெலாம் மழை வாரத்தில் 4 நாள் மழை வந்துருச்சு. ஏதோ சனிக்கிழமை ஒரு அளவுக்கு இருந்தனால பரவாயில்ல, சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அதனால் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கல. மழை ஒரு அளவுக்கு இப்போ கம்மியாக இருந்தனால வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம், வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு அளவாக வாங்கிட்டு இருந்தோம். அவங்க அப்பா எடுத்து கொடுக்கணுமோ மேடம் உள்ளே போடுவாங்க. 2 பேர் மாறி மாறி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பயிர் வகைகள் வாங்க வந்தாச்சு. தட்டைப்பயிறு அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நாங்கள் எப்போவுமே 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி தான் எடுப்போம். இந்த வாரம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால் நாங்கள் வந்து சின்ன பேக்கெட் 20 ரூபா ஒன்று அந்த மாதிரி இதில் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். என்ன வேணுமோ அளவாக எடுத்துக்கிட்டோம். எல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து குடலெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கலராக இருந்தோன்னே அதில் அவளுக்கு பிடிச்சதை ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வாங்கிட்டு இருந்தோம். அவளுக்கு எதை வாங்குறதுன்னு தெரியல, எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்ருக்குறா. எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் எப்போவுமே நாட்டு பாவுக்காக தான் நாங்கள் எடுத்துக்குவோம். பெரிய பாவுக்காக தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா. அதனால அது வேண்டாம்னு சொல்லிட்டு சின்ன பாவுக்காக தான் எடுப்போம். அது வாங்கிட்டு போயிட்டு இருந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாயங்காலம் மணி 6 அந்த மாதிரி இருக்கும். மோடம் போட்டுருந்துச்சிங்களா, அதனால் நாங்கள் அதிகமாக இது வாங்கலை, அளவாக வாங்கிட்டோம். சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பாருங்கள் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா பானிபூரி சாப்பிட்ருக்குறாங்க. ரொம்ப பானிபூரி லவருங்க. எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவோம், அந்தளவுக்கு ஒரு பானிபூரி லவரு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். என் பொண்ணு எப்போவுமே சந்தைக்கு வந்தாங்கன்னா ஒரு பிளேட்டு தனியாக அவங்களுக்குன்ட்டு ஒரு 4 பீஸ் 5 பீஸ் வச்சு கொடுப்பாங்க. அது ஃபுல்லாக அவங்க தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. பாருங்கள் முடியாமல் முக்கி சாப்பிட்ருக்குறா. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.